உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். பொய் சொல்லாதன்னு சொல்கிற வாத்தியாரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ பொய்னா என்னன்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்களுக்கு தெரியுமா பொய்னா என்னான்ட்டு? கடவுள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை, அதுக்கே வடிவம் இல்லை. நமக்கு ஒரு வடிவம் கொடுத்து அழகு பார்க்குறான், அவனுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. வடிவம் இல்லாத ஒன்று நமக்கு என்ன பண்ணி வச்சுக்குது? வடிவம் குத்து வச்சுக்குது. அதுவும் விசேஷமான வடிவம் இது. இதில் மற்றதெல்லாம் போட்டு அதனால பெருமை அடைஞ்சிக்கிற நான் சரியா? இது இல்லா காட்டி கூட கொண்டாடுற நான் சரியா? எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எதுக்கு செய்கிறேன்னு உன்னை கேட்கலையே, நீ நேர்மையானவனான்னு கேட்குறேன். என்னெல்லாம் விட்டுரு. எந்த செயல் செஞ்சாலும் எதுக்கு செஞ்சேன்னு யாரை கேட்கணும்? கேட்டியா? சொல்லி கொடுத்தாங்களா? சொன்னியா? ஒரு நேர்மையான பேச்சை உன்னால் என்ன பண்ண முடியாது, தட்டி கழிக்க முடியாது. சொல்லணும், நான் பொய், இந்த உடுப்பு பொய், இந்த பேண்ட்டு, இந்த சட்டை, இந்த வேஷ்டி இதெல்லாம் சும்மா, இதனால் நான் உண்மையானவன் கிடையாது. ஆனால் நான் உண்மையானவன். ஏன்? ஒருத்தனுக்கும் கூட்டம் கூட்டமாக ஆகிப்பட்டு கூட்டம் கூட்டமாக ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து கூட்டம் கூட்டமாக இப்படி நீரானே தவிர மனிதனாக இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறானா? ஒரு மனுஷன் எப்படியா இருக்கணும்? தாடியோடவா, மாலையோடவா, சிலுவையோடவா, தொப்பியோடவா, எப்படி இருக்கணும்? அவர் விருப்பத்தில் இருக்கணும். அவர் விருப்பத்தில் விட்டுக்கிறீங்க. ஒரு நேர்மையான சிந்தனையால் சிந்திக்கவே இல்லை. என்ன இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? ஒரு கேள்வி இதுதான் இல்லையா? எதுக்கு பேசுகிறேன்? நான் இப்போ பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்? எதெல்லாம் புரிய வைக்க முடியுமா? நேர்மைன்னு ஒரு தலைப்பை வச்சுக்கின்னு இந்த மனிதர்களை நேர்மையாகிட முடியுமா? யாருக்கு நான் நேர்மையாக இருக்கணும்? முதல்ல அடிப்படையாக என் சிந்தனை எனக்கு நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக நீ சிந்திக்கிறியான்னு கேட்குறேன். நான் நானாக இருப்பது நேர்மையா, அல்லது வரையறுக்கப்பட்ட கூட்டத்தில் சிக்கி தவித்து அது சரி என்று சொல்பவன் நேர்மையா? உனக்கு பிடிக்கக்கூடிய விஷயமே என்கிட்ட இருக்குது, உனக்கு பிடிக்காத விஷயமே என்கிட்ட இருக்குது. இதுதான் நேர்மை. உங்ககிட்டயும் அப்படித்தான் இருக்குது. உனக்கே பிடிச்ச விஷயம் உனக்கு இருக்குது, உனக்கு பிடிக்காத விஷயமும் உங்ககிட்டயே இருக்குது. விட வேண்டியது யாருன்னு கேட்குறேன். உன் நேர்மையை யாரும் இங்கே விரும்பலை. உன் நேர்மையை யாரும் இங்கே உன் நாடகத்தை தான் விரும்புகிறாங்க, உன் நடிப்பை தான் விரும்புகிறாங்க. நீ எப்படி நல்லா நடிக்கிறியா இல்லையான்னு தான் பார்க்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், உன்னெல்லாம் அப்படியே யாரும் உன்னெல்லாம் விரும்பவே இல்லை. நீ எப்படி இருக்கணா? ஒரு மனிதன் ஏன் டயர்டாயிடுறான்? நேர்மையாக இல்லை, அதனால தான் என்ன ஆயிடுறான்? டயர்டாயிடுறான். நீங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள், டயர்டே ஆக மாட்டீங்க, சோர்வே ஏற்படாது, ஊக்கமாகவே இருப்பீங்க. உங்கள் நேர்மை தான் உங்களுக்கு ஊக்கத்தை வளர்க்கும். வணக்கம். நிறைய தலைப்பு பேசியிருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நேர்மை. நேர்மை அப்படின்னு ஒன்று உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் ஞாபகம் வரும். ஒழுக்கம் ஞாபகம் வரும். இன்னொருத்தர் கூட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஞாபகம் வரும். நம்ம நடத்தை விதியோடு அதை சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். நம்ம எப்படி பேசணும் இப்படிலாம் போவோம். இன்னொரு பக்கம் குற்ற உணர்வு வரும். நம்மளாம் நேர்மை இல்லாதவர்கள், தவறு இருந்துட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், திருமணத்துக்கு முன்னாடி நம்ம காதலிச்சிட்டோம், இல்லை அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், திருட்டோம், பொய் சொல்லிட்டோம், வஞ்சகம் பண்ணிட்டோம். இப்படியெல்லாம் நேர்மையினோடனே சில பேருக்கு குற்ற உணர்வு, சில பேருக்கு ஒழுக்கத்தை பற்றின அறிவுரைகள், இல்லைன்னா அங்கேயும் எங்கேயுமா சொல்லப்பட்ட அறிவுரைகள், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சரி தப்பு, இதுங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படி தானே? ஆனால் நேர்மை அப்படின்னு ஒன்றே ஒரு கோடு ஞாபகத்துக்கு வரணும். நேர்மைன்னா என்ன வரணும் உங்களுக்கு? கோடு நேராக இருக்கும். கோடுன்னா எப்படி இருக்கணும்? வளைஞ்சு நினைஞ்சிருந்தால் அது பேர் என்ன? அந்த கோடு நல்ல கோடு இல்லை. கோடுனா எப்படி இருக்கணும்? கோடு நேராக இருக்குமா, வளைஞ்சிருக்குமா? நேராக இருக்கும், வளைஞ்சு தான் இருக்குமா? கிடையாது. ஒரு நேர்கோடு வளைஞ்சிருக்கும். நீங்கள் வர்டிகல் கோடு போட்டிங்கன்னா எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பூமியோட அந்த அளவு இதில் அதை வச்சு தான் அவங்களுக்கு வர்டிகல் கோடு போடுறாங்க. இது சின்ன நேருன்றதுனால வேண்டி இப்போ டியூப் லெவலில் வச்சு வாட்டர் லெவலில் வச்சு பூச்சாருன்னா நேராக இருக்குது, சின்னதாக இருக்கிறதுனால இது எத்தனை போனீங்கன்னு வச்சு ஒரு 500 மீட்டருக்கு பெண்டாகிட்டு இருக்கும். நீங்கள் வானத்தை பாருங்கள், பெண்டு இருக்கும். வானத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அப்போது ஒரு நேர்கோடுன்றது நேராக இருக்கிறது இல்லை, வளைஞ்சிருக்குது. ஒரு நேர்கோடுன்றது என்ன இல்லை, நேரானது இல்லை, ரொம்ப தூரம் போய் புரிந்தவர்களுக்கு தான் இது புரியும். அப்போ நேர்மைன்றது என்னன்னா வளைந்து கொடுப்பது. நேர்மைன்னா பணிதல், பணிவாக இருக்கிறது, ஒத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இதில் தான் நேர்மை இருக்குது. நிறைய பேர் நமக்கு என்ன ஆக்கிட்டாங்க, ஸ்கூல்லேருந்தே குழந்தையிலேருந்தே படிக்கும்போதே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துக்குறாங்க அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லோரும் உன்னதுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிங்கிறாங்க. ஆனால் பொய் தான் சொல்கிறாங்க. என்ன தான் சொல்லிக்கிறாங்க? பொய் சொல்லிக்கிறாங்க. இது சாமி கும்பிடுனாங்களே, அது சாமியா பொம்மையா அட்டையா படமா? சாமி கும்பிடுனாங்கல்ல, சாமின்னா என்ன தெரிஞ்சு வச்சுன்னு சொன்னாங்களா? தெரிஞ்சுமா தெரியாது அவங்களுக்கு? ஆனால் சொல்லிக்கிறாங்க. பொய்னா என்ன? பொய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன கேட்டோமா? நம்ம பொய் சொல்லாதேன்னாங்க, நம்மளும் பொய் சொல்ல மாட்டோன்னு சொல்லிட்டோம். பொய்னா நமக்கு தெரியும். குழந்தை இருக்கும்போதே ஒரு குழந்தைக்கு தெரியுமா பொய்னா என்னான்ட்டு? ஆனால் குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுத்தோம்? உனக்கு தெரியும் பொய் எது மெய் எதுன்ட்டு. உனக்கு நான் தெரியாது, உனக்கும் தெரியாது தான். ஆனால் என்ன சொல்லித்தர? பொய் சொல்லாத. பொய் சொல்லாதன்னு சொல்கிற வாத்தியாரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ பொய்னா என்னன்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்களுக்கு தெரியுமா பொய்னா என்னான்ட்டு? பெருந்தகை வள்ளுவன் கூட எப்படி சொல்லி வச்சுக்கிறான்னா, வாய்மை என்பது யாதினில் தான் சொல்லி வச்சுக்கிறான். பொய் என்னன்னு சொல்லாமல் வாய்மை என்பது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாமல். அப்போனா சுற்றி போய் தான் இருக்கும். வாய்மை அப்பப்போ இருக்கும், வாய்மை எப்போனா வெளிப்படும். அப்படிதான் சுற்றினா தான் இருக்கும். குழந்தை பிறந்தது உண்மை, ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு கேட்க வச்சுட்டாங்க ட்ரெஸ்ஸை போட்டு. அதே மீசையெல்லாம் வச்சு அனுப்பிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பான்? நல்ல வேலை கடவுள் மீசை வச்சு அனுப்பல, வரும்போதே மூஞ்ச மூட்டுருப்பானுங்க. நீங்கள் நினச்சின்னு இருக்காதீங்க. ஏன் பார்த்தா பாலினத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு என்ன பண்ணுறது? குழந்தைய மூடுந்து பிறப்புறுப்பை மறைக்கிறதுக்கா, பாலினத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கா? அது ஆக்குவேடாக இருக்குதுன்னு யார் சொன்னாங்க? அது அசிங்கமானதுன்னு யார் உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க? அது அசிங்கமாக இருந்தால் ஏன் அதை கடவுள் செஞ்சான்? அந்த பாட்டு அசிங்கம்னா அதை ஏன் கடவுள் செஞ்சான்? கடவுளோட படைப்பு அசிங்கமாக இருக்குமா? பார்த்த என் கண்ணில் அசிங்கமா? படைச்ச அவனுக்கிட்ட அசிங்கமா? மறைச்ச எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்குது அசிங்கமா? நான் ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை, நான் அம்மனமாக பிறந்துருக்கிறேன். நான் எப்படி பிறந்துருக்கிறேன்? அம்மனமாக பிறந்துக்கிறேன். ஏன் அந்த சில பாட்டுகளை மறைச்சாங்க? என்ன பிரச்சனை? இப்போ நேர்மை எங்கே இருக்குது? எது உண்மை? இப்போ பொய் சொல்லாதன்னாங்களே, எது பொய்? எங்கே இருக்குது பொய்? புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ நேர்மை எப்படி நீ கற்றுக் கொடுத்துங்க? நேர்மை என்ன நினச்சிங்கிற? ஒரு நல்ல ஆஃபீஸர் வேலைக்கு போய் சம்பளம் மட்டும் வாங்கிக்கின்னு வந்துடணும், அப்படி தானே? வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? வேலை செய்யணும். வேலை செஞ்சால் நேர்மையானவர், வேலை செய்யலைன்னா பொறுப்பில்லாதவரா நேர்மையற்றவரா? அதுக்குன்னா நேர்மை. அதுக்கு ஏன் நேர்மை? வேலை செய்யணுன்னா கூட பரவாயில்லைங்க, லஞ்சம் வாங்குறாரு நேர்மை இல்லாதவர். வேலை செய்கிறவர் சரியா, லஞ்சம் வாங்குறவர் சரியா, இல்லை லஞ்சம் வாங்காதவர் சரியா? லஞ்சமும் வாங்கலை, வேலையும் செய்யலை. போனார், ஆஃபீஸுக்கு போனார், உட்காந்து இருந்தார். ஃபைல்லாம் அவர் பார்ப்பாருங்க. அவர் 100 ரூபா ஒரு ஃபைலுக்கு வாங்கிக்கிறார், அவர்கிட்ட கொடுங்க, அவர் 10 கொடுக்குறாரு. நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸில் அன்எம்ப்ளாய்டு, அதாவது அன்அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க தாங்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது அரசாங்கத்துக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்புறமா ஆல்மா நான் நேர்மையான அரசியல், நேர்மையான அரசாங்கம், நேர்மை உளறிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுகிறான்? பொய் சொல்லாத நீங்கிறாங்க. பொய் நான் நந்திராது. நேர்மையாருன்னு சொல்லிடுறாங்க. நேர்மைன்னா நந்திரு. நேர்மைன்னா எது நேர்மை?
யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? நேர்மை, இதெல்லாம் நேர்மை சொல்லி கொடுத்தாங்களா? நான் சொல்கிறேன், நேர்மைன்னா நேர்கோடு. நேர்கோடுன்னு ஒன்றும் இல்லை, வளைஞ்சு தான் இருக்கும். பணிதல் தான் நேர்மை. அப்போ நேர்மைக்கு சரியான பதம் எது? பணிதல். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல், ஒத்துக்கொள்ளுதல், பிறர் வாழ்வதற்கு அல்லது பிறர் நலன் விரும்பி செயல்களை செய்வது, இதுதான் நேர்மை. நேர்மைன்னா என்ன? பித்தியார் வாழ்கிறதுக்காக உதவுறதுக்கு பேர் நேர்மை. உனக்கு தான் சொல்லி கொடுத்துறாங்க நேர்மைன்னா? தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துக்குறான். என்ன ஆகிட்டுக்கிறேப்பா? ஒரு 15 வயசில் ஒரு 16 வயசில் காதல் வர்றது நேர்மையா, காதல் வராமல் இருக்கிறது நேர்மையா? எவனா உண்மையாக சொல்ல சொல்லு. நான் மட்டும்தான் சொன்னப்ப என்ன வர திட்டுவானு. ஒரு பிள்ளைக்கு 5 வயசு 16 வயசு ஆயிடுச்சுன்னா பருவம் வந்து அந்த அந்த அது காமம் சார்ந்து தூண்டப்படும். பால் உறுப்புகள்லாம் மாறும். அது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் போல் தோணும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன பண்ணோம்? ஓ, இதெல்லாம் வரது ஒரு சகஜமான விஷயந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? தப்பாக செஞ்சிடும். அப்படித்தானே? நேர்மை இல்லாதவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுனால என்ன ஆயிடுறோம்? நேர்மை இல்லாமல் ஆயிடுறோம். காலகாலமாக நேர்மை இல்லாமல் ஆகிட்டான். நான் குழந்தைய பிறந்தவொடனே எனக்கு ஜெட்டி போட்டவன் நேர்மை இல்லாதவன். அதனால் என்ன பண்ணுகிறேன்? நான் ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன். நான் பொய்யால் வளர்க்கப்பட்டுக்கிறேன். நான் எதனால் வளர்க்கப்பட்டுக்கிறேன்? பொய்யால் வளர்க்கப்பட்டுக்கிறேன். என்னை நான் சுற்றி பார்க்குறேன், எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாம் பொய்யால் நிரப்பப்பட்டுக்கிறாங்க. சொன்னால் ஒத்துப்பாங்க? ஏன்? அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது தான் நேர்மை. தெரியாததை என்னான்னு சொல்லணும்? தெரியாது சொல்லுவியா பாரு. தெரியவே தெரினா கூட தெரிஞ்ச மாதிரி பேசின்னு இருப்பேன். எதனா கேளேன். 1 + 1 = 2 சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? கற்றுக்கினியா இல்லையா? ஒன்று என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 1 + 1 = வாட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அது 1 + 1 நான் சொல்லி கொடுத்துறேன். பொதுவாக சொல்லணுன்னா நான் சொல்லணும். ரெண்டு ஒன்று தான். சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு கேட்குறேன். கிடையாது. 2 என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு தெரியுமா கற்றுக் கொடுத்தாங்களா? அதனால தான் நான் உனக்கு மாற்றி கற்றுக் கொடுத்தேன். உனக்கு தெரியும்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன். நான் கற்றுக் கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன்? ஒத்துணுக்க மாட்டேன். கற்றுக்கினால தான் நான் சொல்லி கொடுத்தா மாற்றிக்கினேன். ஆனால் உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ உனக்கு 1 + 1 = 1 + 1ன்னு தெரிஞ்சிச்சு. யாருன்னா கற்றுக் கொடுத்தா மாற்றிக்க மாட்டேன். ஏன் மாற்றிக்க மாட்டேன்? தெரிஞ்சிச்சு. முதல்ல உனக்கு தெரியாது, கற்றுக் கொடுத்தாங்க. 2வது கற்றுக் கொடுத்த விதமே தெரிஞ்சுக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துக்கிறேன். ஏன்? ஒரு மாங்காய் ஒரு தேங்காய்னா ஆகாது. 2 மாங்காவாவோ 2 தேங்காவாவோ ஆகாது. ஒரு மாங்காய் ஒரு தேங்காய் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்? புரிய வச்சுக்கிறேன். இனி என்ன பண்ண முடியாது? உன் மண்டியில் புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. தெரிஞ்சிச்சேன்னா உன்னை அதுக்கு பேர் தான் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிச்சா என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. காமம் உனக்கு தெரிஞ்சிச்சு, மாற்ற முடியாது. ஏன்? புணர்ந்துட்ட, ஆணும் பெண்ணுமா சேர்ந்துட்டீங்க, புரிஞ்சிச்சு, இதான் இதுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஏன்? உன்னை வேறு எதுவும் ஒன்று என்ன பண்ண முடியாது? திசை திருப்ப முடியாது. அப்போ நேர்மைன்னா என்ன? நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறது தான் நேர்மை. ஆனால் நீ எப்படி சொல்கிற? அந்த கதைங்களெல்லாம் சொல்லுவானுங்க, இல்லை கதை இதிகாசங்களில் சொல்லுவான், இல்லை யாரோ ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்தவரை பற்றிலாம் ஒருத்தர் சொல்லுவான். இவன் இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துனே இந்த மாதிரி கேமரா கூட அப்படி போய் சொல்லாது பொழுது. அவ்வளோ கேமரா கூட அக்யூரேட்டாக சொல்லுவான். ஃபோட்டோ மெமரி பொழுது அவனுக்கு. ஆமாம். அப்போ வந்து பக்கத்தில் எங்கே வந்து ஃபோட்டோ வந்து பிடிச்சிட்டுக்கிறான். என்ன மாதிரி சிசிடிவி வச்சு பார்த்தானே தெரியாது. அந்த ராமர் நடந்து வந்த அழகு இருக்குதேன்னுவான். கம்பர் பார்த்தாரா? கேடு கட்ட குப்பை ஏதோ ஒன்று உட்காந்துன்னு எழுதி இருந்துக்கிறான் வேலை வெட்டி இல்லாமல். அதை பற்றி நீ நான் என்னங்கிற? ராமர் நடை அழகு, அவர் கம்பீரமான மார்பு பார்த்தானான்னு கேட்குறேன் நான். அவன் அழகுக்காக என்ன பண்ணிக்கிறான்? ஒரு ஆள் கம்பீரமாக இருந்தாருன்னு அவன் நினைக்கிறானோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு போய்கிறான், சொல்லிக்கிறான். நீ நான் பார்த்துட்ட மார்பு விரிஞ்சிருக்கிறது கோடு போடுன்ற நான் என்ன விரிந்த தோள்கள் அல்லது பட்டை பருத்த தோள்கள் பெருசாக போடு. அவன் சொல்கிறதெல்லாம் வரைஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. கிட்டத்தட்ட எதிர ஒரு அரக்கம் வந்து நின்று இருப்பான்.
அம்மா சீதை பார்த்து மயங்கிருப்பாளா ஊந்துருப்பாளா? நேர்மை என்ன இல்லை, பொய்யா பேசுறது, பொய்யாவே பேசுறது. என்னுடைய பக்தி எவ்வளோ விசேஷமாக இருந்து தெரியுமா? உட்காரும்போதெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவன்னா என்ன தெரியும்? தென்னாடுடைய சிவனே யாரோ சொன்னாங்க, அதை நான் சொல்லுங்கிறேன்னு சொல்லுவான். இவனே சொல்கிற மாதிரி சொல்லுவான். நேர்மையானவர்களா? நேர்மையா இது? இப்போ நேர்மைக்கு இலக்கணம் என்ன சொன்னேன் நான்? கோடு வளையணும், பண்ணிடணும். ஒன்று, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கணும், எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படி தான் என்ன பண்ணேன் நான். இப்படி கம்பர் சொல்லிக்கிறாரு சொல்லணும், அப்படி தானே? அதான் நேர்மை. கம்பர் சொன்னதுலேயும் கூட குற்றம் இருக்குது. அவர் பார்க்கவே இல்லை, வர்ணிச்சுக்கிறாரு, இஷ்டத்துக்கு கற்பனையாக சொல்லிடுறாரு. இருட்டுக்கு எண்ணெய் வார்த்தால் போர் அப்படின்னு சொல்கிறான் குகனை. இருட்டுக்கு எண்ணெய், நீங்கள் படிச்சிங்களா இல்லைன்னு தெரியல, படித்து பார்த்துங்க ஒரு முறை. குகன் எப்படி இருந்தானா, நான் இருட்டில் போய் எண்ணெய் ஊற்றி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, கீழே சொட்டிச்சு. இருட்டுக்கு எப்படி எண்ணெய் வாக்குறது? அப்போ தான் தெரிஞ்சுனேன், பக்கா பைத்தியம் ஒன்று எழுதியுது. ஆமாம், என்ன புஷ்ட்டு பேசிச்சோ அப்படித்தானே. கையில் ஆணிக்குது, ஓலக்குதுன்ட்டு என்ன பண்ணிக்குது, எழுதி தள்ளிட்டுக்குது. நம்ம பச்சு பைத்தியம் ஆகிட்டேன், நம்ம நிலமை என்ன ஆகுது? இதில் வர பரீட்சையில் அந்த பதிலுக்கு நீ தப்பாயிட்டேனாக்கா, நான் இருட்டில் எதுவுமே எண்ணெய் ஊற்றி பார்த்தேன், கீழே சொட்டிச்சு. குகன் வந்து சொட்டா இருந்தார். இருட்டுக்கு எண்ணெய் வார்த்தார் போல் குகன் இருந்தார்னா, இருட்டுக்கு எண்ணெய் வார்த்தா என்ன ஆச்சு, கீழே சொட்டிச்சு. ஒரு 4-5 ட்ராப் மாதிரி இருந்தார் குகன்னா என்ன பண்ணுவான்? அந்த வாத்தியாருக்கு புரியா? மக்கு பயலுங்க, பூரா பயலும் மக்கு பயலுங்க, நேர்மையற்றவனுங்க. இப்போ நேர்மையாக ஒருத்தர் சிந்திச்சானா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரி. நேர்மையை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு அருகதை வேணும். நேர்மையை பற்றி பேசணும் என்ன வேணா, அருகதை வேணும். எனக்கு அந்த அருகதை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்யான உலகத்துலேருந்து நான் வந்துக்கிறேன். பொய்யோட பொய் பொத்தி தான் நான் வந்துக்கிறேன். வேஷ்டி, சட்டை, கலர் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இதுவாக கடவுள் தெரிஞ்சதுக்கு அடையாளம். யாரோ மாலை போடுறது, யாரோ என்னை மதிக்கிறது, எல்லோரும் காலில் வருது, அதுவா அடையாளம் கிடையாது. அது இல்லை நேர்மை. அது என்ன இல்லை, அது இல்லை என் நேர்மை. என் நேர்மை கடவுள் அப்படின்னு சொன்னால் என் கண்கள் பணியணும். என் கண்கள் என்ன ஆகணும், பணியணும், உருகணும், காதலாகணும். ஐயோ, கடவுள்ன்ற ஒரு வார்த்தை என்னென்ன பண்ணிடனா, என்னவோ ஆக்கிடணும். அப்போ தான் நான் யார், நேர்மையானவன், கடவுள் புரிஞ்சவன். இதெல்லாம் என்ன இல்லை, நான் கோமணம் கட்டியிருக்கலாம், கோட் ஷூட் போட்டிருக்கலாம், கலர் ட்ரெஸ் போட்டிருக்கலாம், எந்த மதத்துலன்னா பிறந்துட்டு அங்கேருந்து விடுதலை வெளியே வந்துக்கிறான். கடவுள் தெரிஞ்சவனுக்கு அடையாளமே எங்கே தான் இருக்குது? அவனுடைய இரக்கம், அவனுடைய பார்வை, அவங்க அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினப்பு. ஏன் சாக பிறந்தன்னு புரிஞ்சு வச்சுன்னுக்குது. கடவுளுக்கு முன்னாடி நம்ம யாருமே என்னவே இல்லை, ஒன்றுமே இல்லை. கடவுளே ஒன்றும் இல்லை, நம்மன்னா இல்லை. கடவுள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை. அதுக்கே வடிவம் இல்லை. நமக்கு ஒரு வடிவம் கொடுத்து அழகு பார்க்குறான். அவனுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. வடிவம் இல்லாத ஒன்று நமக்கு என்ன பண்ணி வச்சுக்குது, வடிவம் குத்து வச்சுக்குது. அதுவும் விசேஷமான வடிவம் இது. இதில் மற்றதெல்லாம் போட்டு அதனால பெருமை அடைஞ்சிக்கிற நான் சரியா, இது இல்லா காட்டி கூட கொண்டாடுற நான் சரியா? அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு வறுமையை எப்படா சொல்கிற, நீ எப்படா ஏழைன்னு சொல்கிற, நீ எப்படா ஜாதி இல்லைன்ற, நீ எப்படா பணக்காரன் இல்லைன்னு சொல்கிற? பல்லு 32, கண்ணு 2, காது 2, மூக்கு 2, ஓட்டை 206 எலும்பு இல்லை, ரத்தம் மேலே கீழ்க்கும் பாய்ச்சினுக்குது, சென்சபிள் மோட்ரு ஒன்றும் செம்மையாக துடிச்சுன்னுக்குது, எண்ணத்தையும் உள்ளே போட்டால் ஜீரணமாகி வெளியே வந்துன்னுக்குது. இந்த இடத்துல போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓத்தா இவ்வளோ வச்சு நீ வந்து வசதியாக இல்லைன்றியே. இல்லை, எவனோ ஒருத்தர் ரோல்ஸ் ராய் கார் வச்சுங்கிறான், எவனோ ஒருத்தன் கார் வச்சுங்கிறான், இல்லை என் குருவே கார் வச்சுங்கிறான், என்னை பார்த்து வர போகிறான் பருத்து. அவர் வளர்ந்துனே போகிறார். எங்கடா வளர்ந்துன்னு போயிடறான்? 5.2 மேலே வளர முடியும் உக்கால. என்ன சொல்கிறது, அவனுக்கு புரிய வைக்க முடியும்? சனி எனக்கு புரியல. ஏன் நேர்மையற்ற சிந்தனைக்கு ஆளாயிட்டான். என்ன நினச்சி நான் அவன் என் கண் முன்னாடி ஒன்று வளர்ந்தா பிடிக்கல. கொட்டால் இருக்கும்போதே நான் வந்து தெரியுமா அவனுக்கு புதுசாக வரவங்கிட்ட பேசுறது. அவர் பாட்டு தான் வந்து பாரு, உன்னை என்ன பண்ணுவாருன்னு வச்சுக்கிறியா? இவனும் டேமேஜ் பீஸ் ஆகி பின்னாடி ஓடிடுது. நேர்மையா? உனக்கு இங்கே எதுக்கு வந்த? எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எதுக்கு செய்கிறேன்னு உன்னை கேட்கலையே, நீ நேர்மையானவனான்னு கேட்குறேன் நான். என்னெல்லாம் விட்டுரு. எந்த செயல் செஞ்சாலும் எதுக்கு செஞ்சேன்னு யாரை கேட்கணும்?
கேட்டியா? சொல்லி கொடுத்தாங்களா? சொன்னியா? எல்லாம் போட்டுனுக்குறோம், எல்லாம் காட்டுனுக்குறோம். கடவுள் நம்மளை என்ன சொல்லி வச்சுக்கிறான்? இதோட தான் நீ வாழணும்னு சொல்லி கொடுத்துக்கிறான். இந்த சமூகம் என்ன சொல்லி வச்சுன்னுக்குது? இதை மறைச்சிக்கின்னு தான் வாழணும்னு சொல்லிடுது. இப்போ உண்மையை மறைச்சி வாழ சொல்லியுதா? உண்மையாக இருக்க சொல்லியுதா? நேர்மையாக சொல்லணும் இந்த பதிலை. உண்மையோடு இருக்க சொல்லியுதா? உண்மையை மறைச்சி வாழ சொல்லியுதா? இது புரியலன்னா நீ எந்த மனுஷனா நீன்னு கேட்குறேன் நான். அப்போ சாதாரணமாக ஒரு நேர்மையான மனுஷன் இதை புரிஞ்சுக்கணும். என்ன? உண்மையோடு நான் பிறந்தேன், பொய்யா இருக்க சொல்லிக்குது இந்த சமூகம். அப்படித்தானே? அதனால தான் பேசிக்கிறான். இது புரியல உனக்குன்ற நேரம் கேட்டு போய் அதை போய் பார்த்துனுக்கிறேன். என் வீடியோ கூட உன் நேரம் கெடுதுன்னா பார்க்காதன்றேன் நான். என்னுடைய வீடியோ உன் நேரத்தை கொள்ளுதுன்னு என்ன பண்ணாத, பார்க்கவும் மாட்டேன். கக்கா வந்துச்சுன்னா பார்ப்பியா? இன்னும் சில பேர் இருக்கலாம், கக்கூசில் கொடுக்காது பார்ப்பேன் சார்னு சொன்னவங்களாங்கிறான். இந்த கேள்வி கேட்டுக்கிறேன் நான். அதுக்கு சொல்லிடுறான், கக்கூஸில் அது பண்ணு கேட்டுனுது, நான் பண்ணு போயின்னு இருப்பேன். என்ன பிரச்சனை? காலையில் ஹெட்ஃபோன் மட்டும் கேட்டுன்னு இருப்பேன். முக்கிற நேரம் ஒன்றா நீ என்ன பேசுகிறேன்னு கவனிக்காமல் விட்டுருப்பேன். அப்புறம் நான் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்டான். நான் பார்ப்பேன்னா, ஏன் உன்னை விட்டு நான் என்னையா பண்ணுறது? உன்னை விட்டு நான் யாரை கேட்குறது? இதுதான் நேர்மை. ஒரு நேர்மையான பேச்சை உன்னால் என்ன பண்ண முடியாது, தட்டி கழிக்க முடியாது. சொல்லணும், நான் பொய், இந்த உடுப்பு பொய், இந்த பேண்ட்டு, இந்த சட்டை, இந்த வேஷ்டி, இதெல்லாம் சும்மா. இதனால் நான் உண்மையானவன் கிடையாது. ஆனால் நான் உண்மையானவன். ஏன்? நான் ஒரு ஆம்பளை. நிமித்தி காட்ட முடியாது, அவுத்து காட்ட முடியாது, சொல்ல முடியும். தேவைப்பட்டால் அதை செய்யலாம். தேவைப்பட்டால் என்ன பண்ணி ஆகணும்? அதை கடவுள் தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை தனியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறானான்னு கேட்குறேன். அப்போ இந்த சுற்றி முள்ளமாரி பயலாகிறானுங்க. வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? கடவுள் பற்றி பேசணுமா இல்லையா? அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறான்னா மதத்தை பற்றி பேசுகிறான், மத பிரசங்கம் செய்கிறான், மதத்தை அவதூறு பண்ணுறான், இல்லை அசிங்கம் பண்ணுறான், இன்னொரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மதத்தை சரின்னு சொன்னுக்கிறான். இப்படித்தான் பேசிக்கிறான். எந்த மதவாதி பேசினாலும் பேச்சை கேட்டு பாருங்கள். அடுத்த மதத்தெல்லாம் தொடாமையோ பேசாமையோ சொல்லவே மாட்டான். நீங்கள் வேணால் ஒரு மணி நேரம் வீடியோவோ ஒரு மணி நேரம் அவனை பேச விடுங்க பார்க்கலாம். பேசாமலாம் சொல்ல மாட்டான். நீங்கள் வேணால் பார்த்துக்கல. எந்த மதமானாலும் நீ இந்த மதம் அந்த மதம் மட்ட மதம்லாம் கிடையாது. எந்த ஒரு மதவாதியும் பேசும்போது உனக்கு என்ன எய்மில் இல்லை இதில் வேதத்தில் என்னவோ சொல்லியிருந்தா உனக்கு என்ன வந்தது? யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறதில்ல, பேச்சு சுவாரத்தில் பிரச்சனைன்னா அவனை விடுறதில்ல. அப்போ இங்கே பேச்சு பிரச்சனை இல்லை, ஆள் தான் பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனை இல்லை, பேச்சு பிரச்சனை கிடையாது, பேசுகிறவன் யாருன்றது தான் பிரச்சனை. இதுதான் நேர்மை. இதெல்லாம் புரியணும். எனக்கு என்ன புரியணும்? இதெல்லாம் சுற்றி என்னை பார்க்கணும். நான் சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடக்குது, போய் பொத்தி இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்கிறது, நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுதான் நேர்மைன்னா பண்ணிடணும். ஏன்? அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு குழந்தைகிட்ட பேசினா நான் என்ன செய்யணும்? முடிஞ்சு பேசணும். இல்லை என்ன பண்ண முடியாது. அது கூட பேசுகிற தகுதி எனக்கு இல்லை. அந்த குழந்தைய தூக்கின்னு பேசணும். 2 சந்தர்ப்பம். ஒன்று, அந்த குழந்தை அளவுக்கு நான் என்ன பண்ணேன் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? அந்த குழந்தைய தூக்கி வச்சுன்னு பேசணும். இல்லைன்னா நான் இங்கே நின்று பேசினது எங்கன்னா பார்த்துன்னு கேட்டுனுக்கும். நல்லாவா இருக்கான்? அழகாகவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும். அப்படி தானே? குழந்தைய தூக்கி வச்சினோம், இல்லை நிற்கார வச்சினோம், சேரில் உட்கார வச்சோ பார்க்கணும், பேசணும். அப்படி தானே? எனக்கு நேர்மையை என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. நான் ஒரு நாள் இறந்து விடுவேன். நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? இறந்துடுவேன். நான் எதுக்கு பிறந்தேன்? சாவறதுக்கு. வேறு எதுனா இல்லை. சாவறதுக்கு பிறந்த நான் என்ன பண்ணணும்? வாழ்ந்துட்டு போகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இதுதான் நேர்மை. சொல்ல மாட்டேன்றான். வாழ்ந்துட்டு போடான்னு. செத்த பேர் அங்கே போவேன் இங்கே போவேன்னு ஏமாற்றிங்கிறானுங்க. வாழும்போது சரியாக வாழ முடியாதுன்னு செத்த பேர் எங்கே போனால் ஏமாத்தினா சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லை? நல்லா பிறந்த குழந்தைக்கு ஜெட்டி போட்டு விட்டு இல்லை தப்புனா ஏன் அதை படிச்சாருன்னு கேட்குறேன் நான். முட்டை பையில கேட்டால் ஒத்து பண்ணுங்க. உலகத்துலேயே ஒத்து அறிவலின்னு பேசுகிறாருன்னுவான். ஆமாம் அதான் உண்மை. நான் சிந்திக்கிறேன், நீ சிந்திக்கல. சிந்திச்சு பாரு. நான் கேட்க தப்பானே என்ன கேளு. தப்பாக இருந்தால் ஏன் கடவுள் அப்படி செஞ்சான் என்ன? தப்புனா அந்த ஆர்கான் எதுக்கு எனக்கு? இப்போ இப்படி யோசிக்கணும். மறைச்சி வச்ச அழகு, அது மேலே ஒரு நாட்டம் அந்த இருக்கும். எப்போனா ஒத்து பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்படி புரிஞ்சிக்கலாமா? இப்படி சொல்லலாமா? சொல்லிவிடு. அப்படி சொல்லு.
அப்போ அது புனிதமானதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? புனிதமான நேரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவேன்? கழட்டுவேன். அதை நான் சரியாக சொல்லி குத்தியா ஒன்றையா? 2 காரணங்கள் இருக்கலாம். இந்த எண்டு இந்த எண்டு. ஒன்று, ரொம்ப புனிதமாக இருந்து அனாவசியமாக எல்லாருக்கும் காட்டக்கூடாது, விசேஷமாக மட்டுமே பார்க்கட்டும். குழந்தைகள் கூட யாரும் பார்த்துடக்கூடாது. வளர்ந்து அவன் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டோம், இல்லை அவன் புருஷன் வந்து பார்த்துக்கிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக மூடி வச்சுருந்தேன்னு சொன்னியா? அதையும் நான் சொல்லி குத்தியாயா? அதையும் சொல்ல. அப்போ எப்படி இந்த சமூகம் இருக்குது? ஒருத்தனுக்கும் கூட்டம் கூட்டமாக ஆகிப்பட்டு கூட்டம் கூட்டமாக ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து கூட்டம் கூட்டமாக இப்படி இறானே தவிர மனிதனாக இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறானா? ஒரு மனுஷன் எப்படியா இருக்கணும்? தாடியோடவா, மாலையோடவா, சிலுவையோடவா, தொப்பியோடவா, எப்படி இருக்கணும்? அவரவர் விருப்பத்தில் இருக்கணும். அவரவர் விருப்பத்தில் விட்டுக்கிறீங்க. எல்லாம் அவரவர் விருப்பத்தில் ஆனவனுங்க. ஏன்டா எந்த மதத்தில் இருக்கணும்னு கூப்பிட்டு கேட்போம். அவர் விருப்பமாக ஆனார் அந்த மதத்தில். அவர் 18 வயசு ஆன பேர் தான் அவர் போய் படித்து தெரிஞ்சினாரா? குழந்தைக்கு ஆகி தெரிதோ இல்லையோ மத புக்கங்களை படிச்சுது. அப்படி தானா இல்லையா? அப்போது நம்ம எந்த மாதிரி சமூகத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம்? புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியவே மாட்டேது. அந்த மதத்தை பார்த்தா நான் வெறுப்பாக பார்க்குறேன். அந்த மத ஆளுங்கள்லாம் எனக்கு வந்து முட்டாளுங்களாகவும் அசிங்கமானவங்களாகவும் தெரியுறாங்க. அந்த மதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அசிங்கமாக தெரியுது. எல்லா மதத்துலையும் அசிங்கத்து நான் பேசினேன், அதுவும் தப்புன்ட்டானுங்க. எல்லா மதத்தையும் அசிங்கத்தையும் பேசுகிறாரு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்தாங்களான்னா இல்லை. பார்ட்டாக வெட்டி ஒரு நாயால் முடியலன்னா இன்னொரு நாய்கிட்ட குத்து இன்னொரு நாய் குளிச்சுட்டு போயிடுச்சு. ஒருத்தனும் என்ன பண்ணவே இல்லை, யோசிக்கல. என்ன இந்த மனுஷன் பேசுனான்? பாவம் இல்லை, இவன் என்ன சொல்கிறான்? நல்லா இருறா, நல்லா சாப்பிடு, நல்லா அது ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், மாட்டுக்கறியாக இருக்கட்டும், கோழி கறியாக இருக்கட்டும், குற்றம் இல்லாமல் பண்ணேன். நல்லா சாப்பிடு. நீ ஆனாவோ பெண்ணாவோ போந்துட்டா என்ன பண்ணேன்? சந்தோஷமாக இரு. அதுதானே பிறந்த. எவனோ ஒருத்தன் ஓடி போயிட்டவனெல்லாம் ஏன் பேசிக்கிற? அதுதான் பேசணும் மற்றவனே. எது மாற்ற என்னன்னா அவனுக்கு அவனா பங்காளியா? நிலத்துக்கு வந்துட்டானா? என் நிலத்தை என்ன பிடிக்கும் போகிறான்னா? ஒரு நேர்மையான சிந்தனையால் நான் சிந்திக்கவே இல்லை. என்ன இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? ஒரு கேள்வி இதுதான் இல்லையா? எதுக்கு பேசுகிறேன்? நான் இப்போ பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்? எதனால் புரிய வைக்க முடியுமா? நேர்மைன்னு ஒரு தலைப்பு வச்சுக்கின்னு இந்த மனிதர்களை நேர்மையாகிட முடியுமா? யாருக்கு நான் நேர்மையாக இருக்கணும்? முதல்ல அடிப்படையாக என் சிந்தனை எனக்கு நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக நீ சிந்திக்கிறியான்னு கேட்குறேன் நான். உன் சிந்தனை தளத்தையே வந்து ட்ராக் போட்டு கொடுத்துறாங்க. இப்படி தானே ஓட்டணும் வண்டின்றான். நீ எப்படி தான் யோசிக்கிற? 6 மணிக்கு எழுந்துக்கணுமா, 5 மணிக்கு எழுந்துக்கணுமா, 4 மணிக்கு எழுதுணுமா? யாரையா டிசைட் பண்ணணும்? நீயா டிசைட் பண்ணுற? ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லினுக்கிறான். இப்போ எழுந்துக்கோ. எல்லா மதத்துலையும் ஒரு டைம் வச்சு சொல்லினுக்கிறானுங்க. நைட் ஷிஃப்ட் செஞ்சு வந்தேன் நான். எப்படியா எழுந்துக்கிறது? கேட்டால் பெதான்றானுங்க. இந்த கேள்வி கேட்டால் பெப்பேன்றானுங்க. மதத்தை வந்து அசிங்கப்படுத்துறேன், மதத்தை அசிங்கப்படுத்துகிறேன். மசுரு உன்னை அசிங்கப்படுத்துகிற மதத்தை வானான்னு சொன்னாக்கா மதத்தை அசிங்கப்படுத்துகிறேன்றான். நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதர்களுக்கு சுதந்திர சிந்தனை வருமா? சுயமாக சிந்திக்க மாட்டானா? நேர்மையாக இருக்க மாட்டானா? யாருக்கே? உன் நேர்மையான உணர்வுகளுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுகிற பாரு. அழ வருது, அழக்கூடாதுன்றான் ஆம்பளை. என்ன பிரச்சனை? ஆம்பளை அழக்கூடாதா? கண் 2 பேருக்கும் ஒன்று தான். கண்ணில் கண்ணீர் எல்லாருக்கும் வருது. மனசில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பாரம் ஆயிடுச்சுன்னா, ஒரு துக்கம் வந்துச்சுன்னா முட்டுது, அழ வருது. என்ன இப்போ முள்ளு குத்துனா ஆம்பளை அழுவானா பொம்பளை அழுவானா? முள்ளு குத்துனா அழுவான். ஆம்பளை குத்துனா ஆம்பளை முள்ளு குத்துனா அழுவான், பொம்பளை குத்துனா ஆம்பளை வித்தான். குழந்தை குத்துனாங்க, பெரியவங்களை குத்துனாங்க. எல்லாருக்கும் தானே. இறை பக்தினா எல்லாருக்கும் தானே. கடவுள் ஒருத்தருக்கிறார், ஒருத்தருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு டிசைனாக எப்படியா இருப்பார் கடவுள்? இது ஒரு கேள்வி இல்லை. நேர்மையாக இருந்தால் பதில் சொல்லணுமா இல்லையா? தண்ணி எப்படி இருக்குது ஆளுக்கு? ஆளாளுக்கு மாறிச்சு. நீ நார்த் இந்தியன், உனக்கு தண்ணி வேறு மாதிரி இருக்குது. கங்கா தண்ணி தான் தண்ணி, காவிரி தண்ணி இல்லைன்னு சொல்லுவியா? கடலில் இருந்தாலும் அது தண்ணி. ஆனால் உப்பு கறியுது கூட வேர்வையாக்கி எடுத்துட முடியும் உப்பு இல்லாமல். கடலில் ஒரு கொடையை பிடிச்சிட்டு மைக்கா கவர் போட்டுட்டு அந்த தண்ணி சொட்டுறதை பிடிச்சி குடிக்கிறதெல்லாம் ஆள்கிறாங்க. ஏன்? வேர்த்து போவோம். வெயில் வச்ச உடனே மைக்கா மேலே பட்டு இந்த ஆவி இப்போ தண்ணி போட்டோடனே அதில் புட்டு போட்டால் தண்ணி உருவாகி ஊற்றும், குடிச்சிக்கலாம். எங்கேருந்து எடுத்தான் தண்ணியை? இடம் தானே. இன்னும் உப்பாக இருக்குது, உப்பை எடுத்துட முடியும். ஆனால் தண்ணியோட தன்மை என்ன? எந்த பாத்திரத்துலையும் அந்த வடிவத்தை பெறும். இது தண்ணி. கடவுள்னா நெருப்பு, தங்கம், வைடூரியம் இதெல்லாம் பார்க்க எல்லாத்தையும் உருக்கி தள்ளுறோம். அப்படி தானே. பட்டு படம்னா எரியாது கிடையாது. மெட்டல் எரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் நேரம் நெருப்பு அதில் வச்சுருந்தோம்னா டைம் எடுத்துக்கும், உருகும். டைம் ஒன்றா மாறி போடலாம். ஆனால் எல்லாத்தையும் பசுபமாக்கிடும். அப்படி தானே.
இல்லை இவர் படிச்சவர் நாங்கள் எரிய மாட்டேன், இவர் ஜாதியில் முன்னேறி இவர் நான் கொளுத்த மாட்டேன். யார் வீட்லையும் அடுப்பு எரியும், அப்படித்தானே? கேஸ் சிலிண்டரு ஒரு ஜாதிக்காரனுக்கு வேறு மாதிரி ஏரியா, ஒன்று ஏன் ஜாதி மாதிரி வச்சுக்கிறான்? ஏயா அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குது? சுற்றி இருக்கவங்களாம் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, நேர்மையான மனிதர்கள் உருவாகவே இல்லை. நேர்மை பற்றி பேசுறதுக்கோ இல்லை நேர்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நேர்மையாக சிந்திக்கிறதுக்கோ யாருக்கு என்ன பண்ணல, தெரியவே இல்லை. யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க, இவன் கற்றுக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு போயிடுறான், மேட்ரு முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நேர்மையா? கற்றுக்கணுன்னு நீ சொல்கிறா, அப்போ தான் அது நேர்மை. தெரியாதுன்னு சொல்கிறா, அதான் உனக்கு நேர்மை. தெரிஞ்ச மாதிரியே சொல்கிற. கடவுள் இருக்குதா இல்லையான்னு கேட்டு பாறேன். இருக்குதுன்னு கத்திங்கிறான் ஒரு கூட்டம், இல்லைன்னு கத்திங்கிறான். 2 பேரும் தெரிஞ்சினானுங்களா? இல்லைன்றவனுக்கும் தெரியாது, இருக்குதுன்றவனுக்கும் தெரியாது, 2 நான்சென்ஸுக்கும் தெரியாது. ஆனால் என்ன சொல்லுங்கிறான்? இது நேர்மையா? இது நேர்மையா? என்ன சொல்லணும்? தெரியாது, நான் பார்க்கல, எனக்கு வேணாம், எனக்கு அக்கறை இல்லை சொல்லலாம். இவனும் என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியாது, தத்துவமாக சொல்லி வச்சுக்கிறாங்க, ஏதோ சிதம்பரம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அதில் ஒரு ரகசியம் எது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த சிறை இப்படி நடனாடினுங்கிற மாதிரி வச்சுன்னு இருக்குது, ஏன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியுமா? என்ன சொல்கிறான்? தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறான். எழுதணுன்னும் பயங்கரமாக எழுதிக்கிறான், கண்ணை மூடின்னு இருட்டில். என்னது இருட்டுக்கு எண்ணெய் வாத்தினாங்கன்னா, நான் எண்ணெயை ஊற்றினா சொட்டு சொட்டாக ஊற்றிச்சு, இப்போ குக்கன் சொட்டு சொட்டாக்குறானா எனக்கு மார்க் போடுவானான்னு கேட்குறேன். எப்படி சொல்லி கொடுத்தாங்க? கண்ணகி அங்கே போய் கோவலனுக்காக சண்டை போட்டு அறுத்து எரிஞ்சிக்கிறா, வீடு எரிஞ்சிச்சு, பாம்பு போட்டாலான்னு கேட்குறான். இப்போ கண்ணகியை கிரிட்டிசைஸ் பண்ணுறான், அசிங்கப்படுத்துகிறான். இது வலி தானே. என் கணவன் இல்லாத என் மார்பகங்கள் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தட்டா. அர்த்தம் உடனே பார்க்குறது இந்த மனுஷன் மனசுக்கெல்லாம் வயிறு எரிஞ்சிச்சு. ஐயோ ஒரு பெண் இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு. இது இப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும். ஊர் எரிஞ்சிச்சுன்னா கொளுத்தின்னு பற்றின்னு எரிஞ்சிச்சா? நீ ரொம்ப பேசுகிற, எனக்கு பற்றின்னு எரியுதுனாக்கா எங்கன்னா பற்றின எரியுது, தண்ணி ஊற்றி அமைக்கிறதுக்கு. பேச்சு வாக்கில் சொல்கிறது எதை சொல்கிறாங்க? மனம் வேதனைப்பட்டுக்குது. அந்த புள்ள அந்த மாதிரி செஞ்சவொடனே அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன இதே ஊர் எரிந்ததுன்னா என்ன படிக்கணும்ப்பா? ஏதுனும் எப்படி எழுதியிருந்தாலும் அதை தீர்க்கமாக படிக்கிறதுக்கு அறிவு இருக்கணும். இல்லைன்னா படிக்கக்கூடாது, அதை விமர்சிக்கவும் கூடாது. இல்லைன்னா நீ விமர்சிக்கலாம், மென்டல் விமர்சிக்கலாம் நம்ம சொல்லணும், அப்படித்தானே? இப்போ சொன்ன எந்த கோணத்தில் பார்த்தான்? அவன் அறிவு அவ்வளோதான். அது பாமா கேமா அப்படி தான் கேட்க முடியும். ஏன்? குழந்தை இது, அவ்வளோதான், அது புரியுது, அப்படி தான் கேட்கும். மெச்சூரிட்டின்னா புரிய வைக்கணும் அந்த குழந்தைக்கு. டாய் அர்த்தம் அது அப்படி இல்லை. என் கணவன் என்னை அனுபவிக்க முடியாத, நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, என் மார்பகங்கள் எனக்கு எதுக்கு? என் கணவனே இல்லாத போது அப்படி தான் அதை என்ன பண்ணா? அறுத்து எரிஞ்சா. எவ்வளோ உன்னதமான விஷயத்தை எவ்வளோ அசிங்கமாக்கிட்டான். ஊர் எரிஞ்சதுன்னு ஒன்று ஊர் எரியும், வயிறு எரிஞ்சதுன்னா சொல்லுவாங்க, ஐயோ ஊரே பற்றின்னு இருந்தது, உன் விஷயத்தை என்ன அர்த்தம்? ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு அர்த்தம். நிறைய மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பரவிச்சின்னு அர்த்தம். இப்போ என்ன நினச்சிங்கிறான்? இந்த தமிழ் பத்திர வாதியருக்கும் தெரியுதில்ல, இதை கற்றுக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியுதில்ல. ஊர் எரிஞ்சிச்சின்னு ஒன்று இப்போ டிசம்பிள் பாயிண்ட்லாம் வச்சு, நான் அப்போல்லாம் ஓர வீடு, அதனால தான் எரிஞ்சிச்சுன்றான். வரலாறு எடுத்துன்னு அதில் கோக்குறான். கோஇன்சிடென்ட்டு என்ன? அப்போல்லாம் என்ன கட்டிக்கிறாங்க? ஓர வீடு கட்டிக்கிறாங்கய்யா, அதான் எரிஞ்சின்னுக்குது. ஏதோ ஒன்று வெயிலில் எரிஞ்சிட்ருக்கோம், அப்படியே பற்றி நெஞ்சிக்குது. அதுக்கு அந்த நேரத்தில் கண்ணைக்கு வந்துடுவோம், கண்ணைக்கு மேலே வச்சுட்டாங்க. இன்னும் டெவலப் ஆகினே இருக்குது இப்போது. அப்போல்லாம் எளிதில் எரியறதுக்கானதெல்லாம் இருந்ததா? பனை மரத்தில் பாஸ்பரஸ் இருந்தால் தங்கும். அப்போல்லாம் மூத்திரம்லாம் பப்ளிக்லலாம் பேய மாட்டாங்கல்ல. அந்த மூத்திரம் பேஞ்சு காஞ்சி போய் அதில் பொட்டாசியம் சோடியெல்லாம் இருக்குது. அது இலையில காற்று உரசிச்சு பற்றியா, பொட்டாசியம் பற்றினு எரிஞ்சு, ஓலை எரிஞ்சு எல்லாம் எரிஞ்சிச்சு. சாதாரண விஷயம் இல்லை. கற்பு கரிசின்னா வாழை மரத்தையே எரியுங்க, வீடாக எரியாது. நவீன நல்ல தங்கால் போய் அவங்ககிட்ட போய் கேட்ட உடனே வாழை மட்டையை கொடுத்து சோறாக்கி சாப்பிட சொன்னாங்க. வாழை மட்டையே 10 வச்சுட்டா கற்பு கரிசின்ட்டான். அம்மா வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கற்பு கரிசியாக இல்லையான்னு வாழை மட்டை ஏறி வைக்காக முடியும், உடம்பு மட்டைன்னு ஆகும். இந்த நேர்மையற்ற சிந்தனை என்ன இல்லை? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை துணிவுமின்றி வஞ்சனை செய்வாரடி. அப்போ நேர்மைன்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டான் நமக்கு. நான் கற்றுக் கொடுத்துட்டான் நேர்மைன்னா. எவன் உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டு அதான் நேர்மைன்ட்டான். ஒரு நேர்மைன்னா ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுதோ அதை சரியாக செஞ்சால் அது நேர்மை. ஒரு நேர்மையான மனுஷன் காலில் குங்கம் வைக்காமல் வெளியே வரமாட்டான். ஏன்?
ஒரு இறைவனுக்கு பயந்த மனுஷன், தள்ள தொப்பி இல்லாமல், ஒரு இறை பக்தி உள்ள ஒரு மனிதன் வேதம் இல்லாமல், பைபிள் இல்லாமல் வெளியா போக மாட்டான். தலைக்காணி இல்லாமல் கூட தூங்கலாம், பைபிள் இல்லாமல் தூங்கலாமா? இப்படி ஆயிடுச்சு கதை. அப்போ உன் நேர்மைக்கு எது இலக்கணமாயிடுச்சு? ஒரு கூட்டம், வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறதுக்கு பேர் நேர்மையான்னு கேட்குறேன் நான். வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு பேர் நேர்மையா? நானாக இருப்பது நேர்மையா, அல்லது வரையறுக்கப்பட்ட கூட்டத்தில் சிக்கி தவித்து அது சரி என்று சொல்பவன் நேர்மையா? இந்த கேள்வி எப்படி கேட்டால் என்ன பண்ணுவான்? ஆனால் ஒரு மதத்துலேருந்து ஒரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியும் போது, திட்டியும் போது பிரச்சனை இல்லாமல் போயினுக்குது. அதில் கொஞ்சம் காரமாகிடுச்சேன்னா, கொஞ்சம் உரப்பாயிடுச்சேன்னா தான் அப்போ தான் அது அப்படியே சாப்பிட்ருது. தெரியாமல் பச்சை மிளகாய் ஒன்று வந்துச்சேன்னா இன்னும் சாம்பார் காரம் அதிகமாகுதுன்ட்டு, அது முன்னாடி எப்படி தான் அது என்னவோ உள்ளே போட்டால் அதுவே போயினுக்குது. அது வேறு டிவி வேறு பார்த்துக்கிறான், அதில் வர புது படம் வர விக்ரம், அதில் வர அந்த நல்லா நச்சுன்னுக்கிறான், பத்தலைன்ட்டு பத்தலை இதே இறக்கின்னுக்கிறான். ஒரு பச்சை மிளகா தான் ஞாபகப்படுத்திச்சு, டாய் நான் சோறு இங்கே இருக்கிறேன், என்னை நீ வேறு சாப்பிட்டுனுக்கிற அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காரமான சம்பவம் நடக்கும்போது தான் என்ன பண்ணுறான், பெருசாக யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறானா? இல்லை, சண்டை தான் போடுறான். யோசிக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? விமர்சிக்கலாமா கூடாதா? பேச்சு சுதந்திரம் இருக்குதா இல்லையா? நான் சிந்திக்கலாமா சிந்திக்கூடாதா? இதெல்லாம் கேள்வியா இல்லையா? அப்போ சிந்திக்கிற ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சா, எங்கேயோ அதை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. வன்முறையை தூண்டுற, நான் சட்டை பட்டன் அவுத்து போட்டாக்கா என்கிட்ட வந்து அசிங்கமாக சட்டை ஏன் போடல, பட்டன் ஏன் போடலன்னு என்ன கேட்குறேன். உனக்கு எவ்வளோ பெரிய திமிரு, என் சட்டை எப்படின்னா போடும், உனக்கு என்னடா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்பாங்க தான். தம்பி சட்டை பட்டன் போடல, ஆனால் நல்லா தாங்குது இன்னும். அப்படியா? அதுவா நேர்மை? அதுவாயா? அடுத்தவங்க மேலே அக்கறை எடுத்துக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு உனக்கு இல்லை. என் மேலே நீ அக்கறை எடுத்துக்கூடாது, அப்படித்தானே? நான் அடுத்தவங்க மேலே அக்கறை எடுத்துக்கூடாது, நீ என் மேலே என்ன பண்ணக்கூடாது, அக்கறை எடுத்துக்கூடாது. என் மேலே அக்கறை எடுத்துக்கிற. அப்போது இந்த சமூகம் எப்படி தான் இருக்கும்னா, அது விருப்பத்தில் அது கூட்டமாக தான் இருக்கும். நான் உனக்கு நேர்மையை போதிக்கிறேன், உட்காரு, உன்னை கூட பேசு, நீ சரியா தப்பான்னு உன்னை கேளுன்ற. நான் சரி, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, இந்த சமூகத்தில் நடந்துக்கிறதெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் பார்த்துப்புட்டு மெஜாரிட்டி எதுன்னு பார்ப்பேன், அது சரின்னு சொல்லுவேன். சரியா இது? சரி எது? ஒருத்தர் கேட்டாரீங்க, சரி எது தப்பு எதுன்ட்டு ஒரு கேள்வி எனக்கு கேட்கப்பட்டது, பதிலும் சொல்லிடுறேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ கூட சேர்த்து பார்த்துக்கோ, இல்லை இந்த பதில் சொல்லி வைக்கிறேன் பார். உனக்கு ஒவ்வாத எதுவுமே உனக்கு தவறு, உனக்கு ஒவ்வக்கூடிய அல்லது தேவைப்படக்கூடிய எல்லாமே சரி. உனக்கு தேவைன்னா அது உனக்கு சரி. ஏன்? அது உன் தேவை. அடுத்தவங்கிட்ட கேட்டு என்ன பண்ணுவான்? தப்புன்னுவான், இல்லை சரின்னுவான், இப்படின்னுவான், அப்படின்னுவான், இப்படி செய்யணுவான், அப்படி செஞ்சு பாருன்னுவான், இப்படி செஞ்சு பாரு, என்னென்னவோ சொல்லுவான். எனக்கு தேவைன்னு போது டிசைடிங் அத்தாரிட்டி யார்? நான். இதுதான் நேர்மை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நேர்மைன்னா யார் தேவையை யார் பார்க்கணும்? ஏன் அந்த பிள்ளைக்கு அது தேவையில்லை, அந்த பிள்ளைக்கு அதே தேவையில்லை. சினிமாவுக்கு போகலாமா வேணாவா? உனக்கு பார்க்கணுன்னு தோணுன்னா உனக்கு தேவை, போய் என்ன பண்ண பாரு. பார்க்கக்கூடாதுன்னா தியேட்டரில் சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி. வீட்டில் ஆயா கால் நீட்டின்னு சட்டெல்லாம் அவுத்து போட்டு ஃபேன் போட்டுன்னு, இல்லை ஏதோ பொன்னாடி செஞ்சு கொடுத்தது பக்கத்தில் வச்சுக்கின்னு, இல்லை புருஷன் செஞ்சு கொடுத்தது பக்கத்தில் வச்சுக்கின்னு, இல்லை ஏதோ ஒன்று ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கின்னு, ஏதோ ஒரு கருமத்தை பண்ணிக்கின்னு, கால் மேலே கால் போட்டுன்னு சோபாவில் பெருசாக ஒரு டிவியை வாங்கி வச்சுட்டு மெதுவாக பார்த்து தேவைப்பட்டால் பாஸ் பண்ணிட்டு, இல்லை ஆமாம் அவன் எப்போ இன்டர்வல் வரணும்னு காத்துன்னு இல்லாமல் எப்போல்லாம் இன்டர்வல் தேவைப்படுதோ அப்போல்லாம் இன்டர்வல் விட்டு, இல்லை 10 நிமிஷம் பார்த்துட்டு, இல்லை 20 நிமிஷம் பார்த்துட்டு, இல்லை 50 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி மறுநாள் பார்த்துட்டு எபிசோடு மாதிரி பார்த்துட்டு, இப்படியெல்லாம் நான் பார்க்கலாம் இல்லையா? தேட்டரில் போய் ஃப்ரெண்டுங்களை கூட போய் அங்கே போய் உட்காந்துன்னு அங்கே விற்கிற 400 500 பாப்கார்னை வாங்கி சும்மா 10 பேர் காமிச்சின்னு வந்து, ஆமாம் நல்லா இருக்குதுன்ற மாதிரியே சாப்பிட்டு,
இல்லை மக்கி போய் விற்று போய் அது எது போயிருந்தாலும் அது போய் வாங்கிட்டு அவன் வேறு பாட்டிலில் வச்சு குத்த மூத்திரம் மேஞ்ச தண்ணியை குத்தாலும் குடிச்சிட்டு உன் இஷ்டம். இப்படி சொல்லும்போதே நீ என்ன யோசிப்பேன்னா தேட்டருக்கு போக முடியாது, போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறான்னு நினைப்பேன். என் நேர்மை என்னடான்னா, எனக்கு அந்த அனுபவம் பிடிக்கல, ஆனால் போகிறது உன் இஷ்டம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நேர்மை. நான் சொல்லும்போது சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்லும்போதே தேட்டருக்கு போக முடியாதுன்றதுனால பாலிசியாக பேசுனீங்கன்னா சத்தியம் தான். எனக்கு பிடிக்காதனால நான் அப்படி பேசுனேன் தவிர, உனக்கு பிடிக்குதுன்னா என்ன பண்ணலாம், நீ போகலாம். தடை யாரும் இங்கே சொல்ல முடியாது, கூடாது. என் பேச்செல்லாம் நீ உசார கவனி, உனக்கு புரிய வரும். இருந்தாலும் இவ்வளோ சூட்சமாக வச்சா பேசிக்கிறேன், ஆமாம் பேசிக்கிறேன் பாரு, திரும்ப கூட போய் பாரு, என்ன பண்ணு போய் பாரு. அப்போ நேர்மை என்னன்னா, எனக்கு சிலது பிடிக்கும் அதை சார்ந்துடுவேன், எனக்கு சிலது பிடிக்காது அதை நான் என்ன பண்ணுவேன், வெறுத்துருவேன். நான் பேச்சாளராக அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவரா இல்லை ஒரு குருவாக நான் எதை வேணாலும் தப்பாக செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ தான் எப்படின்னா சரி வரணும். நான் சொல்லுவேன், என்னை விட்டுரு, என் பயிற்சி விடாதுன்னுவேன். ஏன், நான் ஒரு மனிதன், என் இஷ்டம். நீ நான் சாராக்கில் இருந்து பார்த்துட்டேன்னா உனக்கு பிடிக்காமல் போயிடும். நான் கக்கா போகும்போது பார்த்துட்டேன்னா பிடிக்காமல் போயிடும். நான் குசு விடும்போது பக்கத்தில் இருந்தேன்னா உனக்கு பிடிக்காமல் போயிடும். இதெல்லாம் என்கிட்ட நடக்கும். சென்ட் வச்சா உனக்கு பிடிக்கும், ஐயா பக்கத்தில் போனால் வாசனை இருக்குதுன்னு கூட வர பிடிக்கும். ஏன், உனக்கு பிடிக்கக்கூடிய விஷயமே என்கிட்ட இருக்குது, உனக்கு பிடிக்காத விஷயமே என்கிட்ட இருக்குது. இதுதான் நேர்மை. உங்ககிட்டையும் அப்படித்தான் இருக்குது. உனக்கே பிடிச்ச விஷயம் உனக்கு இருக்குது, உனக்கு பிடிக்காத விஷயமும் உங்ககிட்டயே இருக்குது. விட வேண்டியது யாருன்னு கேட்குறேன். ஒன்றா பண்ணு, உட்காரு, யாருக்கிட்ட பேச. நான் என்ன கூட நேர்மையாக பேசணும். எனக்கு எது தெரியும் எனக்கு தெரியாது உன்னையே முடிவு பண்ணுன்ற. நான் யோசித்து பார், நிறைய விஷயம் உனக்கு தெரிய வச்சு சொன்னா சொல்லியிருப்பேன். கடவுள் இருக்குதா இல்லையா, இந்த கேள்விக்கு பதிலை நீ சொல்லணும். எப்படி சொல்லணும், நீ கேட்டு உனக்கு தெரிஞ்சிச்சா இல்லை இருக்குதா, சூன்யம்னு சிவயோகி சொல்கிறாருன்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். நீயே தெரிஞ்சின மாதிரி சூன்யம் தான் அப்படின்ற நேர்மையானவனா நீ? உங்ககிட்ட நேர்மை இருக்குதா? நேர்மை உள்ளவனா நான் என்ன சொல்லணும், சூன்யன்னு என் குரு சொல்லிக்கிறாருங்க, நான் ஒன்றும் அனுபவிக்கலை, அனுபவிச்சிட்டீங்க சூன்யன்ட்டு என் குரு சொல்ல நான் அனுபவிச்சேன் நன்றி சொல்லணும். அதானே நேர்மை. விட்டு பார்க்காமையே தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி நினச்சேன்னா நல்லா கேட்டுக்கோ. தெரியாது என்ன சொல்லணும், தெரிஞ்சதே ஒரு அட்ரஸ் கேட்டால் தெரிஞ்சா, தெரிலண்ணா இதுதான் நேர்மை. முடியும்ண்ணா முடியாதுண்ணா, செய்வேண்ணா செய்ய மாட்டேண்ணா, நோண்ணா எஸ்ண்ணா, இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லு, இருதுண்ணா இருதுன்னு சொல்லு. சொம்மண்ணா என்னென்ன புரிஞ்சிக்க முடியாது, இல்லையா இருக்குதா, அந்த ரெண்டும் சொல்லி வச்சால நீ என்ன உன்னை புரிஞ்சுக்கோ. நிறைய மனிதர்கள் உன்னை சுற்றி இப்படி தான் இருப்பாங்க, நீயும் கூட அப்படி தான் இருக்கிற, புரிஞ்சு வச்சுக்கோ. நீயே உன்னை கேளு, ஆமாவா இல்லையா. நம்ம கணக்கு வாத்தியார் நம்ம கற்றுக் கொடுத்த கணக்கை தான் நம்ம பேசிக்கிறோமா இல்லை கணக்கு தெரிஞ்சுன்னு பேசிக்கிறோமா? நான் மாதிரி என்னை கேட்டேன், அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிறேன். உங்களை கூட யாரை கூட நேர்மையாக பேசினா நல்லா இருக்கலாம். மற்றவங்கிட்ட போய் உண்மையை பேசக்கூடாது. ஏன், உன் நேர்மையை யாரும் இங்கே விரும்பலை. உன் நேர்மையை யாரும் இங்கே உன் நாடகத்தை தான் விரும்புகிறாங்க, உன் நடிப்பை தான் விரும்புகிறாங்க. நீ எப்படி நல்லா நடிக்கிறியா இல்லையான்னு தான் பார்க்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், உன்னெல்லாம் அப்படியே யாரும் உன்னெல்லாம் விரும்பவே இல்லை. நீ எப்படி இருக்கணா, பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தான் இருக்கணும். நீ நினச்சின்னுக்காத இந்த மேடையில் நடிக்க தான் நடிக்கிறதுன்றது, சமூகத்தில் நடிக்கிறது தான் நடிப்பு. நீ காலையில் இருந்து பொட்டு வச்சுக்கிறது இல்லை சிலுவை மாட்டிக்கிறது தொப்பி வச்சதுலாம் என்ன, இதெல்லாம் இல்லை நாடகம்னா ஒத்துக்க அப்புறம் அவன் ஏன் அவனுக்கு நடிக்கிறோன்னே தெரியாமல் நினச்சிங்கிறான். அந்த அறிவராசனத்தை தமிழ் பற்றி இருப்பேன், அதில் எழுதியிருப்பேன், நடித்தலின் பெருமை நடிப்பதை உணர்தல். நடித்தலின் பெருமை இதே, நான் நடிக்கிறேனே கள்ளத்தன புலி பதுங்கி பாய்ச்சிட்டோம், உள்ளமெல்லாம் பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதனால் யாருன்னா பார்த்து எல்லாம் சுற்றி நடிக்கிறவங்க டிசைனா புரிஞ்சிச்சா. பட்டிமன்றத்தில் பேசணும்லாம் இப்படி யோசித்தானா, கண்ணகி பற்றி உங்களுக்கு இப்படி சொன்னானா, இல்லவே இல்லை. அது கதாபாத்திரம் அவன் கற்பனை பண்ணிட்டு நீயா ஐயோ கண்ணகி நல்லா வந்துடுறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், குற்ற உணர்வில் போய் வந்துடுது. கண்ணகி சிவயோகி பார்த்துருந்தாலும் நிலமை என்னன்னு கண்ணகிக்கு தான் தெரியும். அது கண்ணகிக்கும் சிவயோகிக்கும் உள்ள டீலு. இது கூட அசிங்கமாக்கிடுவான். தெரியாது, உனக்கு தெரியாது வாழ்க்கை உனக்கு என்ன எந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியாது. கண்ணகி வாழ்ந்துக்காத தான் மாதவியும் வாழ்ந்துக்கிறா. கண்ணகிக்கு தான் வீட்டுக்காரன் கோவலனாக வச்சுக்கிறான். கண்ணகி நல்லவனா இருந்தால் இது மாதிரி கோவலனை விட்டுருக்கலாம் தானே.
விட்டுற வேண்டியது தானே? இல்லை, ஏன் உள்ள சீதை நல்லவளாக இருந்தாக்கா ஏன் பின்னாடி போய் நிற்கணும்? ஏன் தாண்டி வந்து பிச்சை போடணும்? கோடு வர போட்டு இவ்வளோ வர சொல்லிட்டு போயிடறானுங்க. திமிரு தானே. காலுக்கு தின்ட்டு தான் இருந்தாம்மா. கால் இல்லாமல் தான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? சொல்ல முடியாது. எகிரி குச்சி கூட வெளியே வந்துருக்கலாம். அந்த ஆள் மண்ணோட தூக்கின்னு போட்டானாம்மா, தொட்டே பார்க்கலன்னு. இது ஒரு கதை. தொட்டான தோல்லைன்றதே பிரச்சனை. இப்போ நமக்கு தூக்கின்னு போயிட்டான், அவள் தானே சார். தொடாமல் தூக்கின்னு போயிட்டான், மண்ணோடு தூக்கின்னு போயிட்டான். ஏன்னா அப்போட இன்னொரு ஆம்பளை படக்கூடாது அது மேலேன்னு அவ்வளோ பக்கமாக இருந்துக்கிறானுங்க. உண்மையிலேயே அந்த ராவணன் தானாக்கா கூப்பிட்டு கேட்கணும், எப்படா அப்படி தூக்க முடியும்? இல்லை சுற்றி சவுல் வச்சு குத்தி இந்த மரம் எடுக்கிறாங்களே இப்போ வேரோட. அப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருந்துருப்பா முடியுது. இப்போ யார் கெட்டிக்காரன்? அவ்வளோ பெரிய ஆளுக்கிட்ட போய் சண்டை போட முடியாதுன்னா ஒரு பொம்பளையை தொடாமல் தூக்க முடியும்னா எப்படி எப்பேற்பட்ட ஆள்? தொடாமல் தூக்க முடியும்? தூக்கிறேனையா, அதாவது சேர் பூத்து தூக்கிடுது. இந்த புள்ளி தூக்கணும்னா சேர் மட்டும் பூச்சி தூக்குனா தொடாமல் தூக்கலாம் தானே? அந்த மாதிரி தூக்கிடுது தொடாமல். புக்லைன்னு வச்சுருந்துக்கிறாரு. ஏன்னா நேர்மையான சிந்தனை என்ன கேட்கணுமா இல்லையா? ஒன்று புஷ்பக விமானம் அன்றைக்கி டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சு. அப்போ ஏன்டா ரெப்பேல் அவங்க அந்த ஊரில் அங்கே போயிட்டு யார் 2 கண்டுபிடிச்சானுங்க? 2 சகோதரர்கள், ரைட் சகோதரர்களா? அவனுக்கு போய் கண்டுபிடிச்சானுங்களாம் சொல்லுங்கிறீங்க. நேராக டெக்னாலஜிக்கு இதுன்னு இவங்க திருடி முட்டாங்க. டெக்னாலஜி இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ நியாயத்தை சொல்கிறது, ஆரியப்பட்டா மாதிரி ஒரு கணக்கு போட்டவர் யாருமே இல்லை. எங்கே பட்டா போட்டார் அவர்? அதுனா பட்டா தெரியும், ஆரியப்பட்டா என்ன அது? அப்போனா நம்மளா இஷ்டத்துக்கு கதை கட்டுறது. பூர்வீகம் அப்படிங்க. இந்தியா வந்து புண்ணிய பூமி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேர்மையா அது? இந்தியான்னு ஒன்று இருந்துதா? புண்ணிய பூமி தமிழகமா? சேர சோழ பாண்டியனா? தமிழகம் கூட கிடையாது. சேரனா சோழனா பாண்டியனா இல்லை முகலாய பேரரசர்களா? இன்னும் மங்கோலிய பேரரசெல்லாம் வந்துருக்கிறானுங்க. வரலாறு படிக்கும்போது கண்ட குப்பையெல்லாம் சொல்கிறான். இவ கட்டம் கட்டமாக போட்டு அவன் மதில் கட்டின்னு செவ்வறு வச்சுன்னு இருந்துக்கிறானுங்க. இதில் எது இந்தியா அப்போ இருந்தது? இன்னொருத்தன் சொன்னுங்கிறான் இலங்கையும் அப்போ இந்தியாவாக இருந்ததுன்றான். ஆமாம்மா ரைட்டுன்றான் இன்னொருத்தன். நம்ம 2 பேரும் 2 பேரும் பக்கத்து வீட்டில் வர மாதிரி பேசிக்கிறானுங்க. இந்த ராங் இன்ஃபர்மேஷனு. ஆமாம் நம்பரில் சொன்னால் ஒத்துக்குது. அது 1863 ஒன்று ஆமாவாக இருக்கும்னு நினச்சிக்கிச்சு. ஏன் ஃபஸ்ட்டு தான் பேசுகிறாரு முடியுது. படித்தது கூட எதை வச்சுக்கிறாருன்னு கேட்குறேன் நான். யார் எழுதுந்ததை? யாரோ ஒருத்தர் கதை எழுதுனவர் தானே. அதை தான் இருட்டில் என்ன ஊற்றின மாதிரி தானே கதை. அப்படி தானே? இப்போ லங்காபுரியே எரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கதை கட்டிக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான் பொழுது அனுமான் வாழை கொளுத்தின உடனே எல்லாருக்கும் மனசு எரிஞ்சிச்சு போல். அப்படி ஒரு கதை கட்டிக்கலாமா? அது வேறு. பந்தத்தை சுற்றி தண்ணியில் ஊற்றி பெட்ரோலில் ஊற்றி கொளுத்திட்டு வீடு விட ஏறி குச்சிட்டு வீடெல்லாம் கொளுத்திட்டு வந்துக்கிறாரு. ஒன்று அப்போவே கார்பெண்டர் பக்கத்துலேயே வீடு கட்டினே வந்துடுறாங்க. கடை கண்ணு கார்ட்டூன் படம் மாதிரி கோடு போட்டால் வீடு வந்துடும் பொழுது. ஐயோ அவங்க சண்டை போட போகும்போது வயிற்றில் வாய் வச்சு இந்த அரக்கங்கிட்ட போய் மாட்டின்னுக்கிறாங்களே 2 பேரும். அந்த சாமி ரிட்டன் பண்ணுவோன்னே இப்படிலாம் கதை எழுதிக்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் தோந்து உட்காந்து எழுதியிருப்பான் பொழுது. இல்லை தூங்கி எழுதியிருப்பான். ஒரு 6 வருஷமாக எழுதுந்த. இப்போ பிரிண்டிங் மீடியாலாம் வந்துச்சுன்னு புக்காகி பிரச்சனைன்னா அவன் நிலமை. புரிஞ்சு வச்சுக்கோ. எழுதப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அது அவங்களுக்கானது. நீ நிஜம், நீ உண்மை, நீ இப்போ இருக்கிற. இப்போ உனக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ சுற்றி மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மனிதர்களுடன் எப்படி வாழ்ந்துனுக்கணும்? இப்போ இதெல்லாம் தேவையில்லையா? இப்போ இந்த மத கூடாரையா அது அப்பா அது வந்தது, இப்போ இது வந்தது, அது வந்தது இன்னும் போட்டுமே. இல்லை நம்ம ஒரு இடம் வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கேன். முன்னாடி யாருன்னா வச்சுருந்துருப்பாங்க. அப்படித்தானே? அந்த காரே அப்படித்தானே? சொப்பனை சொல்லி வச்சுருந்தாலா வச்சுருந்தாலான்னு கேட்குறானு. அப்படித்தானே? எந்த இடமும் அப்படியே வந்திருக்கான். முன்னாடி நண்டு வலை இருந்திருக்கும், பாம்பு புத்து இருந்திருக்கும், பூரா வீடு கட்டி இருந்திருக்கும். அப்படி தானே? திருத்தப்பட்டது தான். காடாக இருந்திருக்கும், மேடாக இருந்திருக்கும், மலையாக இருந்திருக்கும், எதுவாகவும் இருந்திருக்கும். திருத்தப்பட்டு மாறி போச்சு. இன்னத்துக்கு நோல்ல இப்போ போய் அதை போய் நோண்டிங்கன்னு. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு. சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். மனிதர்கள்லாம் எப்படி வாழணும்? நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், வாழணும். இப்படி தான் யோசிக்கணும். விட்டு பழசெல்லாம் நினச்சி என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சந்தர்ப்பங்கள்லாம் மாறினே வருது. காலங்களெல்லாம் மாறுது. பொம்பளைலாம் அந்த காலத்துலலாம் அடக்கமாக இருந்தாங்க. கதவு தந்துட்டு எட்டி தான் பார்ப்பாங்க. நீ பண்ணு கதவு நேரம் வந்துடுற. ஃப்ரெண்டு வந்தாக்கா கதவு தந்து எட்டி பாருன்னா போடா என்ன பண்ணுவேன்? உன் வீட்டில் உன் பொம்பளைக்கு போய் முதல்ல என்ன சொல்ல முடியாது? கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? அது உங்கள் பிரச்சனைங்க, என் பிரச்சனை எது இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுவேன்?
பூஜை தூக்கின்னு போயினே இருப்பேன்னுவாங்க. அப்படி தானே? நீ என்ன வேணா திராவிட மாடலாக இருக்கலாம், நான் எந்த மாடல்னே தெரியாது. ஆமாம், நான் மாடலிங்கும் போல, நான் தூக்குற பூஜை வந்து தான் பண்ணுவாங்க. தூக்கின்னு போய் கோயிலுக்கு போவாங்க. யாருன்னா கோவம் வந்தால் அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. போவாங்களா போக மாட்டாங்களா? ஆமாம், இப்போ நான் இருக்கிறேன் இவ்வளோ பேசுகிறேன், அப்போ என் பொண்ணாடி எப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு என்ன பிடிக்குமா அப்படி தான் இருப்பா. என் பிள்ளை எப்படி இருப்பான்? புரிஞ்சவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, வாழ்வாங்க. எல்லாருக்கும் போய் நான் என்ன பண்ண முடியாது, குத்தி ஊசி குத்தி சத்த முடியும். ஆடு மாடு இல்லை மனிதன். நேர்மையை உனக்கு இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், பணிதல் அப்படின்னு சொன்னான்னா நான் போய் காலில் வந்துடுது, அப்படியே அவனுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருது கிடையாது. இன்னொருத்தர் பேசுனா அவங்க பேசும்போது கேட்கணும், அதான் நேர்மை. ஒன்று கேட்டுட்டு அது புரியலன்னா புரியலன்னு சொல்லணும், அதான் நேர்மை. இப்போ சொல்லும்போதே அந்த தகவல் சரிதானா இல்லையான்னு அவங்கள கேட்கணும். நீ எங்கே பச்ச, அது எழுதுனது தானே, நீ பக்கத்து வீட்டுக்காரனா, நீ பாத்தியா, இது சாத்தியமா, என்ன பண்ணா கேட்கணும். கம்முன்னு சொல்லிட்டானே முடியாது. வீடியோ எவிடன்ஸே கொடுத்தா கூட மாஃபிங் பண்ணியிருப்பாங்க தானே. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஃபோட்டோஷாப்பு வந்துச்சா இல்லையா? என்ன வேணா பண்ணலாம் தானே இல்லையா? ஒரு ஆங்கிளில் எடுத்த ஒரு மாதிரியாக இருக்கும், அப்படி தானே? அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசியமே இல்லை. அவர் ஏதோ பேசுகிறாரு, புரியுதா? அது மாதிரி கூட என் பேச்சை விட்டு போயிட்டு நல்லது, அதான் உனக்கு நேர்மை. நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டியோ, உன்னை நிறைய திட்டிருப்பேன். இந்த வீடியோ நீ நல்லா கூர்ந்து கவனிச்சுன்னு வச்சியன், பக்காவாக ஈயம் காசு ஊற்றிருப்பேன். நீ சிச்சின்னு கேட்டு போய் உட்கார்ந்து அழுவேன். அடங்க, நம்மளை தான் திட்டிக்கிறான். வந்தவொடனே ஜெட்டு போட்டுக்கிறாங்க. நம்ம நல்லா தானே கடவுள் வச்சு வச்சுக்கிறாரு. சரி, புனிதமாக நம்ம வச்சுருந்துக்கணும். புனிதமாக இல்லையா, பாத்ரூமில் போய் என்னென்னவோ பண்ணுகிறோமே, புனிதமாக வச்சுக்க தெரியல, நமக்கு இதுவும் பண்ண தெரியலையான்னு உன்னை தான் திட்டிருப்பேன். யோசிச்சியானா? யோசிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, தயவுசெய்து யோசிக்காதீங்க, டென்ஷன் ஆகிட்டீங்க. நல்லா இருக்கணுமா, உனக்குள்ளே பேசு. நான் செய்வது சரியா தப்பா, யாரை கேளு, உன்னை கேளு. சத்தியமாக எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது. இதை நான் தெரிஞ்சுக்கணுமா வானாவா, யாரை கேளு, உன்னை கேளு. தேவைன்னா தெரிஞ்சுக்க, தேவைன்னா என்ன பண்ணுறேன் விட்டுரு, பிரச்சனை இல்லை. எதெல்லாம் தெரியும் அதை வச்சு நான் அப்படி வாழலாம். இல்லை இன்னும் நான் என்ன தெரிஞ்சுன்னு நல்லா வாழலாம், தப்பு இல்லை. தெரிஞ்சதை வச்சுன்னு எப்படி வாழலாம், தப்பு இல்லை. புரோகிதம் பண்ணுறியா, தப்பு இல்லை. அது உனக்கு தெரிஞ்சதாகிடுச்சா, ஓகே. அது எல்லாம் ஊரெல்லாம் முட்டாள்றாங்க, தப்புன்றாங்க. நல்லா அநாகரிகமாக பண்ணேன், தமாஷா பண்ணேன். ஒரு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுற கூப்பிட்டு 4 பேர் கூப்பிட்டு வச்சுன்னு இந்த பக்கம் உட்கார வச்சு நீ கொடுப்பான்னு எழுதி கொடுக்குறேன்னா நல்லா தானே இருக்குது. மந்திரத்தை தப்பாக சொல்கிறாரு, அது பண்ணுற தமிழில் சொல்லு. இல்லை எனக்கு மந்திரம் தான் தெரியும், அதுதான் சொல்லு. ஹிந்தி பாட்டு கேட்க மேய்க்கிற நல்லா இருக்குது. பாட்டு எனக்கு சரியாக தெரியுமோ இல்லையோ, ஆனால் பாடுவேன். சனம் திரி கசம், உச்சரிப்பு சரியாக வந்தாலும் எனக்கு தெரியாது. கர்ப்பகரா கக்கா கக்காங்கா, ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்கும். சச்சா சச்சா ஞா, டட்டா டட்டாண்ணா, இன்னும் ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை நம்ம ரயில்வேல வேலை செய்யறதுனால இப்படி கேட்குதான்னு நினச்சேன். கக்கா கக்காங்கா, சச்சா சச்சா ஞா, டட்டா டட்டாண்டா. இது தப்பா ரைட்டா? அந்த மொழியோட அழகு அது இல்லை, அசிங்கம் அது. அது ஏன் பிரச்சனையா அது? இப்போ எந்த டானை போகிறதுன்னு தெரியலையே. டட்டா டட்டாண்டான்னு விடுறான். டன்னா டானா டன்னா, நாக்கில் உச்சரிக்கல. அதே மாதிரி தான் மொழியும் அவ்வளோ நுட்பமானது. அதுன்னா ஐயோ நம்ம பேசவே முடியாது. ஒருத்தர் வந்துக்கிறாரு, சத்யாவேல் பழகிட்டாராம். ஆமாம், சமஸ்கிருதத்தில் தான் எழுதுறாரு. ஆமாம், தமிழில் மட்டும்தான் தட்டச்சு இருக்கோன்னா என்ன பண்ண முடியும் அவரால்? சாவை தேடவே முடியாது. அம்மா என்ன பண்ணியிருப்பாரு, பழகிருப்பாரு, வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ என்ன இருக்குது, வாய்ப்பே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போ போட்டு ஆர்ஏ போடாமல் எப் போட்டு ரன்னு ரா, எஃப் ரா இன் இட்ஸு டிஎஸ், இப்படி கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு எழுதலாம். 2 மொழி கலவு கதை எழுத வேண்டியது தானே. இருக்குதெல்லாம் எடுத்து போட்டு டக்குன்னு ஹிந்தி தெரியும்னு வச்சுக்க, அமர் அப்படின்னு உடனே இப்படி போட்டு ஆ போட்டு மாவை போட்டு, ஏன் மா தெரியாது எனக்கு, தமிழ் இருக்கிற மா தெரியும், இருக்கு ஆர் தெரியும், அமர் என்னன்னு போட்டு இப்படி போட்டு இந்த மாதிரி பண்ணால் அது நேர்மையா? ஒரு மொழியில் எழுதணுன்னா என்ன பண்ணா, ஒரு மொழியில் எழுதும்போது இன்னொரு மொழி எடுத்து வந்து சேர்க்கறது நேர்மை இல்லை. ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கிட்டே, நானா சொல்கிறேன், அழகுக்காக என்ன வேணா பண்ணின்னு போ, நேர்மைன்ற பேரில் ஏமாத்தாத. பொய்னா பொய் தான் சொல்கிறேன்னே சொல்லு, எனக்கு உண்மை சொல்கிற தகுதி இல்லைன்னே சொல்லு. உண்மையாக சொல்லு அப்படின்னு கேட்பாங்க, பார்த்தியா? அப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்யா? கேட்டியா நீ அப்போனா? ஏன் கேட்கல? அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ ஏன் உண்மையாக பர்டிகுலர் பாயிண்ட் வந்தால் மட்டும் ஏன் உண்மையாக சொல்லுன்றாங்க? சத்தியமாக சொல்லு, இது உண்மை விடுங்க, அது சத்தியம் பண்ணு, துண்டு போட்டு தாண்டு, கற்பூரம் வச்சு சொல்லு, திருநே இல்லையா? இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க போகிறா?
சொல்கிற ஆளை பொறுத்து, கேட்குற இடம் பொறுத்து. ஸோ நேர்மைன்றது பயத்தினால் கூட மாறக்கூடாது. நேர்மையில் என்ன கூடாது, பயத்தில் கூட என்ன கூடாது. அதனால் யாருக்குன்னா பயப்படி தப்பு இல்லை. ஆனால் உனக்கு பயப்படணுமா? உங்கள்கிட்ட நேர்மையாக பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், கொஞ்சம் காமம் தூக்கலாக இருக்குது, என்ன பிரச்சனை? யோசி. ஆமாம், நம்ம காமம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, நல்லதா கேட்டதா? நல்லது. இது வந்து இந்த காமம் தூக்கலாக இருக்குது, இது சரியாக நம்ம அனுபவிச்சிக்கணும். தப்பாக பண்ணக்கூடாது, தேவையில்லாதத்தில் போகக்கூடாது, விபச்சாரிக்கிட்ட போகக்கூடாது, தேவையில்லாதவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாது, நல்லா வாழ்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாது. யார் யோசினா? இதுதான் நேர்மை. எனக்கு இல்லவே இல்லை நான் அது பொய். அது தேவை யாருக்க? எனக்கு. அது ஒரு தேவை. உனக்கு ஊரில் எடுக்குது, சொரிஞ்சுக்கோன்றேன் நான். ஆனால் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சொரிஞ்சிக்கிற பேரில் ஆணி எடுத்துன்னு வந்து ஊரா இது அக்குபஞ்சர் டாக்டர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சரவணன் ஊரா ஊசி 4 ஊசி ஒன்றா வச்சு டர்ன்னு தெரிஞ்சா ஊரில் போவான், உள்ள தோல்னாவான் உறிஞ்சு வந்துடும். அப்போ ஊரில் இது நைஸாக சொஞ்சிக்கணும், நகத்தை வெட்டிடணும், சீப்பில் சொஞ்சிக்கணும். நேரில் நகத்தில் சொஞ்சால் அழுக்கு வரும், இதில் வந்து ஒட்டும், கிருமி வரும். அழகாக ஒரு என்ன பண்ணலாம், மழிஞ்சிப்பட்ட ஒரு சீப்பில் சொஞ்சிக்கலாம், இல்லை துணியில் தொடச்சிக்கலாம். இப்படியெல்லாம் யோசிக்கணும். புரியுது என்ன சொன்னது? ஊரிலும் தப்பு இல்லை, சொஞ்சிதும் தப்பு இல்லை, ஊசி தப்பு. ஊசியில் சொஞ்சிலான்றது தப்பாயிடும். அப்போது நேர்மைன்றது எனக்கு எந்த விதத்திலையும் துன்பம் தரக்கூடாது. கவனமாக இருக்கணும். நேர்மன்னா அதுக்கு யாருக்கு துன்பம் இருக்குது? சரி, எது எனக்கு எந்த விதத்துலேயும் வலியோ துன்பமோ வேதனையோ குற்ற உணர்வோ அசிங்கமோ எனக்கு என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அப்படி தான் வாழணும். அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. ஃபோன் எடுத்து கூப்பிடலான்னு போலையும் இருக்குது, கூப்பிடக்கூடாதுன்னு தோணுது. அதில் சொன்னால் தப்பாக போயிடுமோன்னு தோணுது. 50,000 50,000 இல்லை வண்டி வாகனம்லாம் போயிடுமோன்னு தோணுது. ஐ சொல்கிறா, ஏன் எஸ் சொல்லிட்டா ப்ரப்போஸ் பண்ணுறா, எஸ் சொல்லிட்டா அம்மா வர பொண்ணு பார்த்துன்னுக்குறாங்க, இல்லை ஏதோ நல்ல பொண்ணாக பார்ப்பாங்க. இவ்வாறு கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறா, இல்லை என்னவோ கர்மம். ஏன்டா கர்மத்தை யோசிச்சுக்கிற? சாரின் டக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், விட்றேன். இங்கே எஸ் சொல்லிட்டாலுமே எஸ் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேர்மையா? இது டயர்டாயிடுவேன். ஒரு மனிதன் ஏன் டயர்டாயிடுறான்? நேர்மையாக இல்லை, அதனால தான் என்ன ஆயிடுறான், டயர்டாயிடுறான். நீங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள், டயர்டே ஆக மாட்டீங்க, சோர்வே ஏற்படாது, ஊக்கமாகவே இருப்பீங்க. உங்கள் நேர்மை தான் உங்களுக்கு ஊக்கத்தை வளர்க்கும். உங்கள் நேர்மை ஊக்கம் மட்டும் இல்லை, கடவுளை புரிஞ்சிக்கலாம், இந்த உலகத்தை ஆளலாம். இந்த உலகம் முழுசும் உங்களுக்கு, இந்த உலகம் உங்களுக்கு தான் படைக்கப்பட்டது. நீங்கள் நேர்மையாக மாற வேண்டும் என்றால் தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் உண்மையாக இருக்க வேண்டும். யார்கிட்டனா இல்லை. நேர்மைக்கு ஒரு வாசகம், இரு நீயாக இரு, உனக்கு நீ. மற்றவங்களுக்கெல்லாம் ஐயோ டப்பா கிஞ்சிரும். அதனால் நல்லா இரு. திரும்பவும் சொல்கிறேன், நேர்மையாக இரு, நல்லா இரு, சந்தோஷமாக இரு.